தடுப்பதற்கு வக்கில்லாத கையிலாகாத திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு கோவை மாநகரத்திலே தொழிலாளர்கள் நிறைந்த மாநிலம். இரவென்றும் பகலென்றும் பாராமல் தொழில் செய்கின்ற மக்கள் இன்றைக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேர்தலை நீங்கள் சந்திக்கிறீங்க. ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். நீங்கள் போடுகின்ற வாக்கு தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சி மலர்கின்றதற்கு போடுகின்ற வாக்காக நீங்கள் எண்ணி போட வேண்டும். மீண்டும் தீய சக்தி திமுக, ஏற்கனவே பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், தீய சக்தி திமுகவை வேரோடு தமிழகத்தில் அழிக்க வேண்டும் என்று. அழிப்பீங்களா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் என்ன நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனையா? தமிழ்நாட்டுக்கும் என்னடா பிரச்சனை வந்து சொல்லு. என்ன பிரச்சனை வந்திருக்கு சொல்லு. டெல்லி இப்ப எங்க தேர்தல் நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன தேர்தல்? அப்ப சட்டமன்ற தேர்தலை பத்தி தானே பேசணும். டெல்லி எதுக்கு இழுக்கிற? இல்ல, அண்ணா திமுக பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அண்ணா திமுக பத்தி எந்த வித தவறான செய்தி சொல்லுவதற்கு அவர்கிட்ட ஆதாரம் இல்லை. அதனால தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் அப்பனும் மகனும் மாத்தி மாத்தி பேசுறான். நான் தெளிவா சொல்றேன், அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் 11 2021 என்ன தவறு சொல்லு, நான் பதில் சொல்ல தயார். உங்க ஆட்சியில ஊழல் நிறைந்து மலிந்து கிடக்குது. ஊழல் நிறைந்து மலிந்து வழிந்து கிடக்குது. அதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல. எங்களை பத்தி பேசுற நாங்க தெளிவா சொல்லிட்டோம். அண்ணா திமுக கூட்டணி அமைச்ச உடனே சொல்லியாச்சு. அன்றைய தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நானும் அவரும் சந்தித்து அங்க ஐடிசி ஹோட்டலில் முதல்ல பேட்டி கொடுக்கிறோம். கூட்டணி அமைச்ச உடனே அண்ணா திமுக பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. அப்ப மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் பத்திரிகையில் இந்தியாவில் அத்தனை பத்திரிகையாளர் வந்தாங்க, ஊடக நபர்கள் வந்தாங்க, பேட்டி கொடுத்தார். அப்பா அண்ணா திமுக பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்க. எங்க கூட்டணி வெற்றி பெற்று வந்தா அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும்.